உன்னோட சமையல் பார்க்குற இனியவர்களுக்கு வணக்கம். இந்த ஊரில் கோயில் திருவிழான்னு சொன்னேன் இல்லையா, வரி கொடுத்தா அதுக்கு எல்லாருக்கும் கிடா வெட்டின அன்றைக்கி கறி கொடுப்பாங்க. மட்டன் ஆட்டுக்கறி கொடுத்துருக்காங்க. 1 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 கிலோ கறி. அதுக்கு பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், குட்டியாக ஒன்று, எப்படி இது ஒரு 400 கிராம் இருக்கும். இது ஒரு 400 கிராம் இருக்கும். தக்காளி, பச்சை மிளகா குட்டி குட்டியாக இருக்கிறனால ஒரு 10-12 எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே மட்டன் உங்களுக்கு அவ்வளோ நிறைய காரம் போட்டாலும் அது சாப்பிட்ரும். மட்டனில் கொழுப்பெல்லாம் இருக்கிறதுனால மட்டனுக்கு கொஞ்சம் எப்பயும் காரம் தூக்கலாக போடணும். அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா ஊற்றி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 200 கிராம் பூண்டு இருக்கும். இது ஒரு 150 கிராம் இருக்கும் இஞ்சி. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கட்டு வச்சுருக்கிறேன். அடுத்தது பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் பிரியாணி செய்கிற பாத்திரம். அப்புறம் இதில் பாருங்கள், பட்டை, அப்புறம் மிளகு, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த கல்பாசி அவ்வளோவா நான் சேர்க்க மாட்டேன், அதனுடைய வாடை எனக்கு பிடிக்காது, அதனால் போடலை. இதில் பிரிஞ்சில மட்டும் போட்டுப்பேன். இது எல்லாத்தையும் நான் அப்படியே பவுட்ரு பண்ணி தான் சேர்ப்பேன். தாளிக்கும் போது பவுட்ரு பண்ணி தான் இதை சேர்க்குறது. வறுக்கவும் மாட்டேன், அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன். அது எப்போவுமே இருக்கும் அந்த மசாலா என்கிட்ட. எல்லாம் முட்டை பொரியல், அப்புறம் என்ன சொல்கிறது, முட்டை குருமா, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்கும் போடுறது பாருங்கள். இந்த பொடி கொஞ்சோண்டு தான் இருக்குது. இப்போ பவுட்ரு பண்ணுவேன், அதில் போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன் எப்பயுமே. இன்றைக்கி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம். கொஞ்சம் தாளிப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி கடைசியாக போட வேண்டியதான். அப்புறம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நெய்யை மட்டும் ஊற்றி இந்த மட்டனை இதில் வதக்கி அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சிட வேண்டியதாக. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா தாளிச்சோட வதக்கி அதில் கொட்ட வேண்டியதுதான். ஓகே, 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் இருக்குது. அது ஒரு அரிசி மூட்டை வாங்கும்போது அதுக்குள்ளேயே ஃப்ரீ வச்சுருந்தாங்க அந்த அரிசியை. அது என்ன பிராண்டெல்லாம் தெரியாது, அது இருக்குது. அதை வச்சு இன்றைக்கி செய்ய போகிறேன்.